Section 17 clause 1 definition of salary. Three sections are there. Section 17 clause 1, subclass 2 and 3. அதில் class 1 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னாக்கா definition of salary பற்றி பேசுது. That salary includes this one as well as this one also. ரெண்டுமே சேர்ந்து. So we are going to complete all these things. Salaryனா என்ன அப்படின்னா wages, மேபி annuity-ஆ இருக்கலாம், பென்ஷனாக இருக்கலாம், அதுவும் சேலரியில் தான் வரும். Annuity or pension அப்படிங்கிறது periodical payment. After the retirement, I want to get a periodical payment like monthly once. If I get monthly once, then it's called pension. 3 months once or 6 months once, இந்த மாதிரி ஒரு may not be in the monthly basis, but 3 months once இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது annuity சொல்லுவாங்க, periodical payment. Yearly once கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். And gratuity offered by the employer to employee is also salary. Fees, commission for their own extra commitment also being salary. And perquisites, non-cash formula சில facilities கொடுக்குறாங்கன்னா அதுவும் salary. The non-cash formula கொடுக்கக்கூடியது section 17 class 2ல நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் perquisites அப்படிங்கிறது. ஸோ அதனால் ஏற்கனவே சொன்னேன் 17 class 1லேயே எது வந்துடுது, 2வும் வந்துடுது. And profit in lieu of or in addition to salary. Profit in lieu of or in addition to salary. We'll study that in detail under section 17 class 3. அதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ப்ராஃபிட் இன் lieu of salary அப்படின்னா என்ன அப்படிங்கிறது 17 class 3ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த மாதம் சேலரி இப்போயே வாங்கினாலும் அதுவும் சேலரி. நீங்கள் உங்களுக்குன்னு எலிஜிபிள் லீவ் இருக்கும், அந்த லீவ் எடுக்காமல் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு காம்பன்சேஷன் வாங்கிக்கிறீங்கன்னா அதுவும் சேலரி. அது ப்ராஃபிட் இன் lieu of லீவ்னு சொல்லுவாங்க, அதர்வைஸ் லீவ் சேலரி இன் ஷார்ட். அண்டு ரெகக்னைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டில் டெபாசிட் பண்ணால் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து சேலரியில் வரும். இஃப் யூ ஆர் கன்வெர்ட்டிங் தட் URPF or UPF to RPF, that is also falling under salary. NPS under section 80CCD அதுவும் salary. Agniveer Corpus Fund under section 80CCH also salary வரும். இந்த காம்பனண்ட்டை நம்ம தனியாக பார்க்கலாம், பார்த்த பிறகு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, RPF, UPF to RPF, NPS, Agniveer Corpus Fund இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். You don't need to worry about it now. இந்த ரெண்டு சாப்டரும் நம்ம டிடக்ஷன் சாப்டரோட சேர்த்து பார்ப்போம். இங்கே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், லிஸ்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஃபுல்லாக சாப்டர் முடிஞ்ச பிறகு திரும்ப இதை ரீகேப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ வேஜஸ், pension or annuity, gratuity, fees, commission, non-monetary benefits like some free car provided, quarters provided, free hospital facilities provided by the employer to the employees, and all these things are falling under perquisites. Perquisites will be a separate chapter under section 17 class 2. We'll see that later on. And profit in lieu of or in addition to any salary. அதையும் நம்ம தனி சாப்டராக பார்க்க போகிறோம். 17 தனி கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம் 17 class 3ல. அட்வான்ஸ் சேலரி அப்படிங்கிறது யூ ஆர் ரிசீவிங் த சேலரி இன் அட்வான்ஸ். முன்னாடியே அடுத்த மாதம் சேலரி இந்த மாதமே வாங்கிட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்லி இட்ஸ் டாக்ஸபிள் இந்த டைம் ஆஃப் ரெசிட்ஸ். உங்களுக்கு எலிஜிபிள் லீவை எடுத்துக்காமல் அதையும் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு வேலை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சேலரி. RPF, URPF to RPF, NPS and Agniveer Corpus Fund. We have a separate content to be discussed later on. So these are the list you have to understand. Section 17 class 3ல profit in lieu of salary அப்படின்னா என்ன அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. We'll see that now. 17 class 3. 17 class 3ல பொறுத்த வரைக்கும் ஓகே, எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, எம்ப்ளாயி ரெண்டர்ஸ் சர்வீஸ், அதுக்கு எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்குறாரு. சே மந்த்லி 1 lakh, மந்த்லி 1 lakh.
சம்டைம்ஸ் நீ வேலை செஞ்சது போதும், நீ கிளம்பு அப்படின்னு அனுப்புகிறாங்க. டெர்மினேட் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? டெர்மினேட் பண்ணுறார். என்ன சார் திடீர்னு உடனே எனக்கு அனுப்பிட்டீங்க, அவ்வளோதான், உடனே நீ கிளம்ப வேண்டியதான், ஒன்றும் வேலையே இல்லை எங்கள்கிட்ட, செகண்ட் கோ ஆஃப் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, டெர்மினேஷன் காம்பன்சேஷன். 3 மாதத்தோட சேலரி இப்பயே கொடுத்துட்றேன், நீ கிளம்பு. மந்த்லி 1 லேக்னா 3 மந்த்ஸுக்கு 3 லேக்ஸ் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். எம்ப்ளாய்க்கு த டெர்மினேஷன் காம்பன்சேஷன் 3 லேக்ஸ் இஸ் கால் ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ சேலரி. செக்ஷன் 17 கிளாஸ் 3ல இதை வந்து சேலரின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி. ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி வந்து சேலரின்னு சொல்லிட்டு 17 கிளாஸ் 1ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, கிளியர்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வரும்போது the same way employee as employee render service to employer, அதுக்கு salary கொடுக்குறார். இதில் சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஒரு 3 சர்வீஸ் செய் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் வந்து இது மாதிரி இருக்கு. எம்ப்ளாயி ஜாயின் பண்ண உடனே இவருடைய ஹெட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். உடனே எம்ப்ளாயர் என்ன சொல்லிட்டாரு, அவர் வேலையை நீயும் சேர்த்து பார்த்துக்கோ. அவன் இந்த 3 வேலைக்காக போனது இப்போ ஹெட்டோடைய வேல்யூ சேர்த்து பார்க்குறான். சேலரி 1 லேக் கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, அந்த ஆள் வரவே வெளியே காணோம். எம்ப்ளாயர் வந்து ஹாப்பி ஆகிட்டார், நீயே எல்லா வேலையும் சரியா பண்ணிக்கோ அப்படின்ட்டு. உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, எம்ப்ளாயி அவர்கிட்ட போயிட்டு, என்ன சார் இந்த 3க்கான என்னை வேலைக்கு எடுத்தீங்க, இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேனே, அப்படியா, சரி, அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறேன். சர்வீஸ் டேர்மை 3க்கு பதிலாக 4 ஒன்றுடுது அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். மாடிஃபிகேஷன். ஓகே, மாடிஃபிகேஷன் பண்ணது ஓகே. இனிமேல் எனக்கு சேலரி 1 லட்சத்துக்கு பதிலாக 1.5 லட்சம் வந்திருக்கும். பட் 4 மாதம் நான் வேலை செஞ்சுருக்கேனே, இந்த அப்படி அதுக்கும் ஒரு 2 லட்ச ரூபா காம்பன்சேஷன் தந்துடுறேன். போ, எதுக்காக? அடிஷ்னல் ஒர்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்காக, மாடிஃபிகேஷன்ஸுக்காக ஒரு 2 லட்ச ரூபாய் ப்ளஸ் இனிமேல் மாடிஃபைடு ஒர்க்கு தான் உங்களுக்கு, இனிமேல் 1.5 லட்ச ரூபாய் சார். ஓகே, this 2 lakhs will be considered as profit in lieu of salary. So first one is termination of employment க்காக கொடுக்கக்கூடிய compensation. Second one modification of terms of employment கொடுக்கக்கூடிய compensation. So 2 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ரெண்டுமே profit in lieu of salary. As this is being the profit in lieu of salary, also part of salary அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 17+1ல பார்த்தோம். Now see, இங்க third one employer Mr. X. Okay, எம்ப்ளாயர் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம், இஸ் நாட் எம்ப்ளாயி. எம்ப்ளாயர் இவருக்கு ஒரு பேமெண்ட் பண்றார். ஏன்? ப்ராப்ளி கேம்பஸ் இன்டர்வியூல மிஸ்டர் எக்ஸை லாஸ்ட் இயர் ஆஃப் என்ஜினியரிங் கிராஜுவேட் படிக்கும்போது செலக்ட் பண்ணிட்டார் இந்த எம்ப்ளாயர். இவர் என்ன சொல்றாரு, டியூரிங் யுவர் லாஸ்ட் இயர் ஆஃப் ஸ்டடி வில் கிவ் அ ஸ்டைஃபண்ட் ஆஃப் 50,000 rupees. ஓகே, 50,000 rupees நான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தரேன். ஆனால் லாஸ்ட் இயர் முடிச்சுட்டு பாஸ் பண்ண பிறகு எங்ககிட்ட வந்து சர்வீஸ் பண்ணோம். ஓகே, சர்வ் நாட் நவ், லேட்டர். ஸோ ஒரு வருஷம் லாஸ்ட் இயர் வரலாம் உங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய். 4வது வருஷம் முடிஞ்சிருச்சு, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் சார். இந்த 50,000 உங்களுக்கு எதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன், ஐம் ரீட்டைனிங் யூ. நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆன பிறகு வெளியே வரும்போது மார்க்கெட்டில் உங்களுடைய கிராஜுவேட் லெவலுக்கு 3-4 லட்ச ரூபாய் இருக்கும். எம்ப்ளாயர் ஃபீல்ஸ் தட் சீம்ஸ் டு பி எக்ஸ்பென்சிவ். அப்போ என்ன பண்ணுறாரு, 4வது வருஷத்துக்கு படிக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவனுக்கு 50,000 ரூபாய் தந்துடுறேன், பட்டு வேலை படித்து முடித்த பிறகு நீங்கள் எங்கள் கூட வேலை செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம், எவ்வளோ ரேட்டுக்கு 2 லட்ச ரூபாய். ஸோ early fixation of பேமெண்ட். இப்போ அந்த பேமெண்ட், அதாவது ஒரு வருஷத்துக்கு பிறகு வேலை செய்வார், சேலரி கொடுப்பார், அது சேலரியில் வந்துடும்.
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் வேலை செய்கிறதுக்கு இப்பயே வந்து ஸ்டைஃபன் மாதிரி அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? அப்போ இவர் யார்? ஃபியூச்சரில் எம்ப்ளாயர், ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர். இவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? ப்ராஸ்பெக்டிவாக இருக்குது. அப்போ இந்த பேமெண்ட்டுக்கு பேர் ப்ராஃபிட் இன் லியர் சேலரி. ப்ராஃபிட் இன் லியர் சேலரி. அதே சமயத்தில் சர்வீஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறார். அர்லியர் முன்னாடி எம்ப்ளாயர் இருந்தார், ரிசைன்மெண்ட் போயிட்டார், பல வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அந்த பிஸ்னஸில் ஒன்றும் லாபமே இல்லை, க்ளோஸே பண்ணிடுச்சு. எம்ப்ளாயர் மிஸ்டர் எக்ஸ் ஒரு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. இந்த எம்ப்ளாயர் பயங்கரம் வளர்ந்துட்டார். இப்போ அந்த எம்ப்ளாயி கிடையாது. திடீர்னு பார்த்தா அவர் போய் எம்ப்ளாயரை மீட் பண்ணுறாரு. எம்ப்ளாயர் என்ன சொல்கிறாரு? நீ வேலை செய்யும்போது எக்ஸலண்ட்டாக நீ பண்ணி கொடுத்த ஒர்க்கை, ஆனால் சூழ்நிலைகள்னால உன்னால் கண்டினியூ பண்ண முடியல, என்னால் இதுக்கு மேலே சேலரி கொடுக்க முடியல. அப்போ பட் நான் எவ்வளோ அளவு குரோத்தில் இருக்கிறேன், பழசில் நீ செஞ்சதுக்காக நானாகவே ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ பாஸ்ட் எம்ப்ளாயராக இருந்தவர் பேமெண்ட் பண்ணுறார். அப்போ இந்த பேமெண்ட் பேர் என்னது? இதுவும் ப்ராஃபிட் இன் லியர் சேலரி, ரைட்? ஸோ 2 விஷயங்கள். எனி அமௌண்ட் ஃப்ரம் எனி பர்சன் பிஃபோர் எம்ப்ளாய்மெண்ட்டோ ஆஃப்டர் எம்ப்ளாய்மெண்ட்டோ, இது கேம்பஸ் இன்டர்வியூவில் சூஸ் பண்ணுறது. இது வந்து என்னது? ஆஃப்டர் ரெசிக்னேஷன் ஆர் ஆஃப்டர் லூசிங் த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப், சம்டைம்ஸ் லேட்டர் த எம்ப்ளாயி மே ஹானர் த எம்ப்ளாயி. Anything he gets benefit from the former employer for the service rendered previously. This is not salary, but it is named as profit in lieu of salary as per section 17 class 3. Section 17 class 3 அவர் சேலரின்னு சொன்னாலும் சரி, ப்ராஃபிட் இன் லிeu of சேலரின்னு சொன்னாலும் சரி, 17 class 1 அது வந்து ப்ராஃபிட்டாக மாறிடுது, சேலரியாக மாறிடுது. that we know. Now fourth one, right? Employee, எம்ப்ளாயருக்காக வேலை செய்கிறார், சர்வீஸ் பண்ணுறார். எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்குறார். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ப்ளாயர் என்ன செய்கிறாரு? எம்ப்ளாயோட எதிர்காலத்துக்காக ஒரு அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வைக்கிறார். ஓகே, பிஎஃப் அண்ட் லைக். சேலரி பீயிங் 1 lakh பர் மந்த். இவர் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறார் மாதத்துக்கு. யாருடைய கான்ட்ரிபியூஷன்? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். அதே சமயத்தில் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணதுனால இந்த பிஎஃப் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அது ஒரு 1000 ரூபாய். இதெல்லாம் மெச்சூரிட்டி அப்போ ஆர் அட் த டைம் ஆஃப் ரெசிக்னேஷன் எம்ப்ளாயி கெட்ஸ் டோட்டலி ஃப்ரம் பிஎஃப் டிபார்ட்மெண்ட். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணது. ஏன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணோம்? எம்ப்ளாயி நானும் கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணட்டுமா சார்னு கேட்குறார். பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது வழக்கம், அதையும் கொடுக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் யார் கொடுக்குறார்? பிஎஃப் டிபார்ட்மெண்ட். அப்போ பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த எம்ப்ளாய்க்கும் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. வி டோன்ட் ஹேவ் த எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் டூ. அப்போ இந்த 3 விதமான பேமெண்ட் வருது இல்லையா? இந்த 3 விதமான பேமெண்ட் 2 கண்டிஷனில் பார்க்கணும். இஸ் இட் ஃபாலோயிங் அண்டர் செக்ஷன் 10 ஆர் நாட் 10? If it is falling under section 10 தான் உங்களுக்கு தெரியுமே எக்ஸம்ஷன். 10 சீரீஸ்லாம் எக்ஸம்ஷன் பெரிய லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ செக்ஷன் 10ல இருந்த எக்ஸம்ஷன் செக்ஷன் 10ல இல்லையா, தென் இட் இஸ் ப்ராஃபிட் இன் லிeu of salary and taxable as salary. Is that clear? Any amount from employer or former employer or PF or any fund, அது பிஎஃப் ஃபண்டில் இருந்தால் வரணும்னு அவசியம் இல்லை, எம்ப்ளாயரே கூட கொடுக்கலாம். ஓகே, இதுலேருந்து என்ன அமௌண்ட் வந்தாலும் சரி, அதில் எது டேக்ஸபிள் கிடையாது. எக்ஸெப்ட் த ஃபாலோயிங் டு த எக்ஸ்டென்ட் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10: கிராஜுவிட்டி, கம்யூட்டட் பென்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், பிபிஎஃப், ஆர்பிஎஃப் அண்ட் எஸ்பிஎஃப், சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், ஓகே, எஸ்எஃப். ஸோ இதெல்லாமே வந்து செக்ஷன் 10ல் வரக்கூடிய விஷயங்கள். 10ல் வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாங்க எக்ஸம்ஷன். அந்த எக்ஸம்ஷன் வந்து இதில் வராது, ப்ராஃபிட் லிeu of சேலரியில் வராது.
கிராஜுவிட்டி என்ன, கம்யூட்டட் பென்ஷன் என்ன, ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் என்ன, பிஎஃப் என்ன, ஒவ்வொன்றும் தனித்தனி டாபிக். ஸோ வில் பி ஸ்டடிங் ஆல் தோஸ் திங்ஸ் செப்பரேட்லி. ஆஸ் ஆல்ரெடி டோல்ட் யூ, டேக்ஸில் மட்டும் என் கூடயே வாங்க. சப்சிக்வெண்ட்டாக பிஎஃப் நடத்தும் போது திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். இப்போ இது ரொம்ப பேருக்கு இட் சீம்ஸ் டு பி க்ரீக் அண்ட் லாட்டின். எஸ்ஏஎஃப்னா என்னன்னு தெரியல சார், சூப்பர் அனுவேஷன் ஃபண்டு, திடீர்னு எஸ்ஏஎஃப்னு சொல்கிறீங்க, பிபிஎஃப்னு சொல்கிறீங்க, ஆர்பிஎஃப்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை விளக்கம் கொடுத்துட்டு இருந்தால் இந்த கண்டென்ட் விட்டு வெளியே போக முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் டேர்ம்ஸ்னு வச்சுக்கங்க. சப்சிக்வெண்ட்டாக அந்த சாப்டர் நடத்தும் போது டீட்டெயிலாக பேசின பிறகு இதுதான் அது அப்படிங்கிறது நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறோம் சார். அதனால் யூ ஹேவ் டு ரீட் எகெயின் அண்ட் எகெயின். ஃபர்ஸ்ட் ஹேவ் த பேர்ட்ஸ் ஆஃப் வியூ ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் டீப் கண்டென்ட் அதுக்கப்புறம் நீங்கள் படித்த பிறகு இது வந்தீங்கன்னா திரும்ப புரியும். ஸோ 2 or 3 ரிவிஷன்ஸ் மஸ்ட் ஃபார் திஸ் பேப்பர் அட்லீஸ்ட். Now, so we'll be dealing with the last component, fifth one. Okay, fifth one, employer, employee. இந்த எம்ப்ளாயி எம்ப்ளாயருக்காக வேலை செய்கிறார், எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்காக வேலை செய்கிறார், சர்வீஸ். ஓகே, எம்ப்ளாயர் அவருக்கு என்ன கொடுக்குறார்? சேலரி கொடுக்குறார். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயோட சர்வீஸ் ஒன் ஆஃப் த அமேசிங் சர்வீஸ். அவனை விட்ட வேறு யாரும் அதை செய்ய முடியாது. அவன் செய்யலை அப்படின்னு சொன்னாக்க வேறு வழியில் பிஸ்னஸே பாதிக்கும். அவ்வளோ முக்கியமான ஆள். அப்போ he is being the key man. He is being the key man. This employee being key man. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எம்ப்ளாயருக்கு பெரிய லாஸ். உடனே எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாரு? எல்ஐசியில் போயிட்டு இவரை இன்சூர் பண்ணுறாரு. யாரை? இந்த ஆளை. ஓகே சார், இந்த எம்ப்ளாயி எனக்கு ரொம்ப முக்கியமானவர் சார், கீ மேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கிறார். அதுக்கு ப்ரீமியம் கொடுக்குறார். எம்ப்ளாயர் பேஸ் த ப்ரீமியம் ஃபார் த எம்ப்ளாயி. எப்பொழுதுமே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது, பண்ணால் அது இல்லீகல். ஸோ நான் எங்கள் அப்பாவுக்கு இல்லை எங்கள் அப்பா எனக்கு பண்ணுறாரு, இல்லை நான் என்னோடய டாக்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க ஐ ஹாவ் த இன்ட்ரெஸ்ட், தென் தட் கேன் பி டன். ஓகே, தேர்ட் பார்ட்டி எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துகிட்டு நான் இன்சூரன்ஸ் கட்டலாமா, ப்ரீமியம் கட்டலாமான்னா ஏமாத்து வேலை. அவன் போய் சேர போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் மேலே 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் வாங்கிட்டு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாமினி என் பேரில் போட்டு வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பேன், எப்படா போவேன் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் இல்லீகல். அதனால் தெர் ஷுட் பி இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அது பேர் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ எம்ப்ளாயர் வந்து தேர்ட் பார்ட்டி எம்ப்ளாயி அவரை இன்சூர் பண்ணுறாருன்னா, சார் ஐ ஹாவ் தி இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். என்னது? அவன் வேலையை விட்டு போயிட்டான்னா எனக்கு ஆளே கிடையாது, அப்படி ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. என்னுடைய பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் காரணம் அவர் தான். அவர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா அது பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட் எனக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒன்லி ஐ எம் இன்சூரிங் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு மை கீ பர்சன். ஓகே, கீ பர்சன் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை அவரால் இன்னெபிலிட்டினால வேலையை விட்டு போகிறார் அப்படி சொன்னாக்க எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கிறார் ப்ரீமியம் கட்டி. இன் லேட்டர் பீரியட் சம்திங் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இவங்க காம்பன்சேஷன் கொடுப்பாங்க இல்லையா? யாருக்கு? எம்ப்ளாயருக்கு கொடுக்கலாம். அதில் ஒரு போர்ஷன் எம்ப்ளாய்க்கு போகிற மாதிரியும் கொடுக்கலாம். நீ முக்கியமான ஆள்ப்பா, எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருந்த, நீ போனால் எனக்கு நஷ்டம்தான், இன்சூர் பண்ணி வச்சுருந்தேன், நீ இப்போ கிளம்புற, நான் 10 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன், கொடுத்துருக்குறான், அதில் நீ 3 லட்ச ரூபா வச்சுக்க, நான் 7 லட்சம் வச்சுக்கிறேன், உன்னுடைய ரிமைனிங் லைஃப் நல்லாயிருக்கும், ஓகே 10 லட்ச ரூபா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரிச்சுக்கிறார். If employee gets any compensation from the LIC company, compensation from LIC, which is due to the key man insurance policy ன்னு சொன்னால் இந்த எம்ப்ளாய்க்கு இது சேலரி, ப்ராஃபிட் இல்லை ஆஃப் சேலரி. வாட் அபவுட் தட் எம்ப்ளாயர்? சார் எம்ப்ளாயருக்கு வருதே சார் அப்படின்னு சொன்னாங்க, அது பிஜிபிபி இன்கமாக வரும். ஸோ வில் ஸ்டடி த சேம் கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி இன் தட் ஹெட் ஆல்சோ. இது 3 சாப்டரில் படிப்போம். இது கீ மேன் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 3 இடத்துல படிப்போம். சேலரி, பிஜிபிபி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். 3வது சாப்டர் நடத்தும் போது நான் திரும்பவும் சொல்லுவேன், 3 இடத்துல படிச்சிருப்போம், முன்னாடி படிச்சிட்டோம் அப்படிம்போம், நீங்களும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பீங்க, அப்படியா சார் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரிதிங் வில் go out of your memory, so you have to be master in this. These are the 5 elements will be falling under profit and loss salary. Clear? So one is termination. Okay, one is termination, another one is modification,
Third one is former employer and prospective employer. அவர்கிட்ட இருந்து பணம் வருது. Fourth one being employer deposit பண்ணியிருக்கிற amount after the retirement. அங்க இருந்து any person வந்துரும். Employee relationship இல்லாதவங்க any person. Okay. அப்படி ஏதாவது பணம் வருது, that amount is not as per section 10 அப்படி சொன்னாக்க profit in lieu of salary. Section 10ல இருந்தா exemption tax கிடையாது. And as per the Keyman insurance policy, if the employee gets any money from the employer or employers வழியா insurance பணம் வந்துருச்சு அப்படி சொன்னாக்க அது salary-ல வருது. So all these things are profit in lieu of salary-ல வரும். Is that clear? Now, shall I move on to the next one? ஆன்லைன்ல இருக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. Now, before we go for calculating the taxable salary one after one, let me finish up the format here. Salary calculate பண்றதுக்கான format. Okay. So computation of salary. இப்போ நீங்க சேலரினா என்னன்னு ஒரு லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? பேசிக் சேலரி, ஃபீஸ் அண்ட் கமிஷன், அட்வான்ஸ் சேலரி அண்ட் அரியர் சேலரி, இதெல்லாமே சேலரியில் வந்துடும். ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் டேக்ஸபிள் தான். இன் கேஸ் ஆஃப் அட்வான்ஸ் சேலரி அண்ட் அரியர் சேலரி, you have the rights to claim some relief also under section 89 clause 1. Apart from that, the bonus, dearness allowance, இதை பார்க்கணும். And dearness allowance-ல இந்த allowances லிஸ்ட்ல பார்ப்போம், பெர்கிசிட்ஸ் லிஸ்ட்ல பார்ப்போம். பெர்கிசிட்ஸ் வந்து செக்ஷன் 17 clause 2ன்னு சொன்னேன், அதில் போய் பார்ப்போம். ரைட், allowances வந்து will be studying separately, and PF and RPF இதெல்லாம் தனியாக இருக்கு. இந்த லிஸ்ட் எல்லாமே taxable salary தான், gratuity, pension, leave salary, ஆனால் to some extent exempted. அதை நம்ம calculate பண்ணுறோம். Finally, you will be getting gross salary. அதுலேருந்து deductions for your business. ஒரு salary income வாங்கும்போது சில செலவுகள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது நெட் சேலரி ஃபார் த டாக்ஸபிள் பர்பஸ். அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர் ஓவர் ஆயிடும். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் வித் ஒன் ஆஃப்டர் ஒன் ஹியர். ஃபஸ்ட்டு கிராஜுவிட்டி பற்றி பார்ப்போம். ப்ரொவிஷன்ஸை ஸ்ட்ராங்காக பை ஹார்ட் பண்ணிக்கிங்க. 2-3 சம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே அந்த சம்ஸை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொவிஷன்ஸை பை ஹார்ட் பண்ணுறதுல தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ப்ரொவிஷன்ஸ்னால் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் டு கிளைம் த எக்ஸம்ஷன்ஸ்? ப்ரொவைடட் கிளாஸ். ஓகே, ப்ரொவைடட் கிளாஸ் தான் நம்ம ப்ரொவிஷன்ஸ்னு சொல்கிறோம், ப்ரொவிசோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் கிராஜுவிட்டி வாங்கும்போது எல்லாமே டேக்ஸபிளான்னு சொன்னால் சம் எக்ஸ்டென்ட் டேக்ஸபிள், சம் எக்ஸ்டென்ட் எக்ஸம்டட். இஃப் யூ கிளைம் எக்ஸம்ஷன் லைக் அப்படின்னு சொன்னாக்கா வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஆர் தேர்? ப்ரொவைடட் அப்படின்னு கொடுத்துருப்போம். அந்த ப்ரொவிஷன்ஸை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். Let me try to finish up gratuity, pension, leave salary, at least these 3 by today.
If time permits, we will try to finish a retrenchment compensation and VRS in the 5 set தனி. ஸோ இப்போ இந்த 5 செட்டும் நீங்கள் கிளியராக படிச்சிட்டோம்னா முன்னாடி வாட் இஸ் சேலரி அப்படின்னு சொல்லி டெஃபினேஷனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்துடும். கிராஜுவிட்டி, பென்ஷன், லீவ் சேலரி, ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன் 5 விஷயங்கள் மொத்தம் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த 5 விஷயங்களும் எல்லாமே டாக்ஸபிள் கிடையாது. சம் எக்ஸ்டென்ட் இது எக்ஸம்ப்டட் ஆகிடுது. வில் see all those things here. Section 10 class 10. Section 10 class 10. Okay. Section 10 class 10. Now, section 10 class 10 ல வரும்போது gratuity. Section 10 class 10 ல gratuity. Gratuity. Okay. இந்த gratuity பொறுத்த வரைக்கும் okay, you can receive during service. During service வேலையில் இருக்கும்போது வாங்கலாம். யூஸ்வலாக கிராஜுவிட்டி ரிட்டையர்மெண்ட் அப்போ தான் வாங்குவாங்க. ஆனால் there may be some chances where you will be getting gratuity during the employment itself. And okay, during service. Okay, during service அப்படின்னு சொன்னா அது always taxable. Who are your after retirement வாங்குறதாக இருந்தால், after retirement வாங்கினா நீங்க யார்? If you are being the government employee or non-government employee. ஓகே, இப்போ நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸே இந்த நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அதில் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கொடுக்குற சேலரி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் கவர்டா, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் நாட் கவர்டா அப்படின்னு 2 ஆங்கிள் பார்க்கணும். 2 ஆங்கிளில் பார்க்கணும். டியூரிங் தி சர்வீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா தட் இஸ் ஆல்வேஸ் taxable T. After the retirement, if the recipient employee being the government employee இருந்தால் always exempted. After the retirement non-government employee இருந்தால் அந்த gratuity கொடுக்கறது as per the payment of gratuity actல சொல்லப்பட்ட அந்த procedure ஃபாலோ பண்ணி கொடுத்தாங்களா இல்லை அவங்களே வாலண்டரியாக கொடுத்தாங்களா without any approved scheme? 2 பாருங்க. approved scheme unapproved scheme. எந்த ஸ்கீமா இருந்தாலும் whichever is the least is exempted. Whichever is the least, okay, exempt in both the cases. First case விட்டுருங்க. Second case 20 lakhs. Third case actual. இந்த 3ல எது கம்மியா இருக்கோ அது exempted. இதுலயும் first case, second case 20 lakhs, third case actual. Clear? Payment of gratuity covered or not covered scenarios. Covered scenario, not covered scenario. Whichever is the least is exempted. So you have to now understand gratuity received during the service is always taxable. After the retirement government employee and exempted. இப்போ பார்க்க போகிற பல விஷயங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் எக்ஸம்ப்டட் ஆகிடும். நான் கவர்மெண்ட்டாக இருந்தால் சம் எக்ஸ்டென்ட் எக்ஸம்ப்டட் பேலன்ஸ் டாக்ஸபிள்னு மாறிடும். அதில் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் உங்கள் மைண்டில் ஈஸியாக எக்ஸம்ப்டட்னு வச்சுக்கலாம். அப்படின்னு தான் என்ன அர்த்தம்? ஒழுங்காக கவர்மெண்ட் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு அர்த்தம். சரிதானே?
ஸோ எல்லா விஷயங்களும் எக்ஸம்டட் ஆகிடுது உங்களுக்கு. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எவ்ரி திங் வில் பி டேக்ஸபிள். அப்படியே எக்ஸம்ஷன் இருந்தாலும் சர்டன் ஏரியா. அப்படி எக்ஸம்ஷன் கொடுக்கும்போது கிராஜுவிட்டி ஆக்ட் கவர்டா, கிராஜுவிட்டி ஆக்ட் நாட் கவர்டா அப்படின்னு 2 ஆங்கிள் பார்க்குறோம். கவர்டா இருந்தால் ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா, நாட் கவர்டா இருந்தால் ஒரு பார்ட் கம்மியாக இருக்கும். 3 விஷயங்கள் சொல்கிறான். நம்பர் 1 அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்பர் 2 எஸ் சீலிங், மேக்ஸிமம் 20 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. 3வது ஆக்சுவலாக என்ன வாங்குனீங்க, 20 லட்ச ரூபா. நம்பர் 1 என்ன, இந்த 3ல whichever is the least is exempted, அது தவிர பேலன்ஸ் is the taxable. So for example, if the gratuity being 100, number 1 படி 100 lakhs, number 1 படி 20 லட்சம் 15 லட்சம் ரூபா. நம்பர் 2 தான் நமக்கு சீலிங் தெரியுமே 20 lakhs. நம்பர் 3 ஆக்சுவல் தான் 100. இந்த 3 நம்பரில் whichever is the least ன்னு சொன்னால் 15 lakhs is exempted, balance 85 lakhs is taxable. இது எல்லா இடத்துக்கும் நமக்கு வரும். Okay, whatever the gratuity you receive from there as per section 10, some extent will be exempted. So here also we have to calculate 3 values, and among the 3 values the least is deductible, balance is taxable. Is that clear? Now what about this one, sir? Okay, இது என்ன அப்படின்னு சொன்னாக்க இங்கே பாருங்க, 15/26 இன்ட்டு லாஸ்ட் ட்ரான் சேலரி, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கடைசி என்ன சம்பளம் வாங்குறாரோ அந்த சம்பளம், இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பார்ட் தேர் ஆஃப். நான் சிம்பிளாக இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கிறேன். 15/26 LDS, லாஸ்ட் ட்ரான் சேலரி, இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பார்ட் தேர் ஆஃப். இந்த ப்ளஸ்ன்னு போடுறதுலேயே அது பார்ட் தேர் ஆஃப். அந்த டேர்ம் அது நான் வந்து பை ஹார்ட் பண்ணும்போது திரும்ப எழுதும்போது ஷார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை டிசைன் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸாமில் எழுதும்போது ஃபுல்லாக எழுதுங்க. எல்டிஎஸ் ரெப்ரசன்ஸ் லாஸ்ட் ட்ரான் சேலரி, சிஓஎஸ் ப்ளஸ்ன்னு சொன்னால் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பார்ட் தேர் ஆஃப். அது என்ன சார் பார்ட் தேர் ஆஃப்னு சொன்னால் 6 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் ஆனாலும் சரி, 6 மாதம் எக்ஸாக்ட் 6 இல்லை, 6 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் ஆனாலும் சரி, அது 1 இயராக எடுத்துங்க. 6 மாதமோ இல்லை அது கீழே இருந்தால் அந்த இயரை நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ளஸ்ஸோடைய அர்த்தம். பார்ட் தேர் ஆஃப் உடைய அர்த்தம். இஸ் தட் கிளியர்? Now suppose payment of gratuity act not covered, sir. அப்படின்னா சார், ஓ நீ ஆஸ் பர் த லீகல் ப்ரொவிஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலையா, அப்போ கொஞ்சம் குறைச்சிருவேன். கொஞ்சம் குறைக்கிறதுன்னு அர்த்தம் 15/26 கிடையாது, பாதி, ஹாஃப் மந்த் சேலரி. அப்போ 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா ஹாஃப் மந்த் சேலரினா 5,000 ரூபாய் தான். 15/26ன்னு சொன்னால் அந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, லாஸ்ட் ட்ரான் சேலரிக்கு பதிலாக இங்கே வரும்போது உங்களுக்கு 10 calendar months average salary will be taken. 10 CM, okay, 10 CM yes average salary. Calendar month என்ன அர்த்தம்? கேலண்டரில் எது மந்த்து? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இதெல்லாம் மந்த்து. ஓகே, சப்போஸ் 1 month கோச்சிங் ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு இன்ஸ்டியூட்டில், நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க, 15th ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு மாதம் ஃபீஸ் கொடுங்கன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் எப்போ கொடுக்கணும்? நெக்ஸ்ட் மந்த். அதாவது இந்த 15லேருந்து நெக்ஸ்ட் 15, அதுதான் 1 month யூஸ்வலாக நம்ம சொல்கிறது. பட் கேலண்டர் மந்த்னு சொன்னால் கிடையாது. 15 அந்த மாதத்தோட முடிஞ்சு போச்சு. ஓகே, ஜனவரி, பிப்ரவரி தான். இஃப் தெர் இஸ் அ பார்ட் ஆஃப் மந்த், ஸ்கிப் தட். 1 completed calendar month only will be taken. எப்போ ரிசைன் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வந்தாரோ அது அந்த மாதம் அரைகுறையாக இருந்தால் விட்டுணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கேலண்டர் மந்த் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 10 ப்ரீவியஸில் இருக்கிற இயரில் இருக்கக்கூடிய கேலண்டர் மந்த்தை எடுத்து அந்த சேலரியோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். ரிட்டையர் ஆகும்போது சேலரி ஜாஸ்தி இருக்குமா? 10 மாதத்துடைய ஆவரேஜ் சேலரி ஜாஸ்தி இருக்குமா? யூஸ்வலாக ரிட்டையர் ஆகும்போது சேலரி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு முன்னாடி நடுவில் இன்க்ரிமெண்ட் இருந்தால் இன்க்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி 9,000 ரூபா சேலரி, இன்க்ரிமெண்ட் 10,000 ரூபான்னு சொன்னால் ஆவரேஜ் வந்து 9,500 வந்துடும். ஸோ அப்போ இதில் ஒரு பெனிஃபிட்டை குறைச்சிட்டான் பாருங்கள். 10 கேலண்டர் மந்த்ஸ் ஆவரேஜ் சேலரி ஒரு பெனிஃபிட்டை குறைச்சிட்டாங்க. அப்போ இங்கே கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் பதிலாக கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பார்ட் தேர் ஆஃப் பதிலாக கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஒன்லி டேக்கன். எது மட்டும் எடுத்துக்கணும்? கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஒன்லி வில் பி டேக்கன். இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர்ட் ஆர் நாட் கவர்டு உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கிளியர்? ஸோ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் வந்துச்சுன்னா 15/26 into last grant salary into completed years of service and part thereof. If
Payment of gratuity act not covered, half into 10 calendar months average salary into completed years of service only will be taken. Now, one more point. The salary for this part is salary. Salary-னா என்ன? ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டீங்களா சார்? முதல் எடுத்தோன்னே சேலரியில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு ஒரு செக்ஷன் 17 கிளாஸ் 1ல் சொல்லிட்டீங்க. திரும்ப ஏன் சார் சேலரி விட மாட்டேங்கிறீங்க? ஆமாம், சேலரிலாம் விட மாட்டோம். சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்னு சொன்னாக்க பேசிக் ப்ளஸ் டிஏ, இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சேலரின்னு சொல்கிறோம். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. பேசிக் அண்ட் டிஏ. ஓகே, பட் இந்த கேஸில் சேலரின்னு சொல்லும்போது பேசிக் ப்ளஸ் டிஏல ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஒன்லி வில் பி டேக்கன் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இந்த 3 விஷயங்கள் சேர்த்து நம்ம சேலரின்னு சொல்லுவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சேலரினா என்ன? பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் வரும்போது சேலரி அப்படிங்கிறது பேசிக்கும் டிஏயும் சேர்க்கணும். அந்த டிஏன்னா என்ன, அதில் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரினா என்ன, அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்டில் சேலரி சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? Now, most of the cases சேலரின்னு சொன்னால் நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன், டக்குன்னு உங்கள் மைண்டில் வந்துடணும். 3ன்னு யூஸ் பண்ணுவேன். சேலரி 3 அப்படின்னு சொன்னாக்க 3 விஷயங்கள் சேர்க்கணும்னு அர்த்தம். 1 பேசிக் சேலரி, 2 டிஏல ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. ஓகே, டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. 3 ஃபிக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் அச்சீவ்ட் பை சச் எம்ப்ளாயி. இந்த 3த்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஏன் இதை 3ன்னு சொல்லி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாதிரி பல கேசஸில் எக்ஸம்ஷன்ஸ் கேல்குலேட் பண்ணும்போது 5% ஆஃப் சேலரி ஆர் 10% ஆஃப் சேலரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. டக்குன்னு உங்கள் மைண்டில் வந்து என்னென்ன சேலரியில் வரணும் அப்படின்னு சொன்னால் 3ன்னு சொன்னால் இந்த 3 விஷயங்கள் வரணும். பேசிக் சேலரி, யார் எம்ப்ளாயியாக போனாலும் எடுத்தோன்னே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது பேசிக் சேலரின்னு சொல்லுவாங்க. டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு சொன்னாக்கா டிஏன்னு என்ன? டிஎன்எஸ் அலவன்ஸ். டிஎன்னு அர்த்தம்? டிஎன்எஸ் அலவன்ஸ். ஓகே, ஸோ டிஎன்எஸ் அலவன்ஸ் clear? Now, dear என்ன அர்த்தம்? காஸ்ட்லின்னு அர்த்தம். Okay, if I call my daughter dear daughter, the next moment my purse will be empty. It happens, right? Okay, but dictionary economics meaning வந்து இதுதான். Dear அப்படின்னு சொன்னா காஸ்ட்லின்னு அர்த்தம். Nearer and dearer. நியரர்னா ப்ரைஸ் பிகம்ஸ் நியரர்னு சொன்னால் சீப்பர். எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய டேர்ம் ப்ரைஸ் பிகம்ஸ் நியரர்னு சொன்னால் அது வந்து சீப்பர்னு அர்த்தம். ப்ரைஸ் பிகம்ஸ் டியரர்னு சொன்னால் காஸ்ட்லின்னு அர்த்தம். ஸோ நியர் அண்ட் டியர், கிளியர்? ஸோ அப்போ டியர்னஸ் அலவன்ஸ்னு என்ன அர்த்தம்? எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கிளர்க்கு கேடரில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. கிளர்க்கு கேடரில் ஜாயின் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார்? கம்பெனி உனக்கு வந்து ஒரு வீடு வேணும், ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வேணும். ஓகே, ஒரு ஸ்டோரில் உனக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, தங்கிக்கணும். கேன்டீனில் சாப்பாடு கொடுத்துருவோம். கம்பெனி பஸ்ஸில் போய்க்கணும். இதுக்கெல்லாம் என்ன செலவாகுது அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு ஒரு 10,000 ரூபாய், இதுக்கு ஒரு 5,000 ரூபாய், இதுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவாகுது. அதனால் உன்னுடைய சேலரி 50,000 20,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது இயர் 2025 எம்ப்ளாய்மெண்ட் அப்போ. ஓகே, வேல்யூ பண்ணியிருப்பாங்க. இந்த கேடரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும்? அதுவே சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆர் சிஎஃப்ஓ அப்படின்னா வீடு சும்மா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெரிய குவார்ட்டர்ஸ் கொடுக்கணும் வித் ஆர்டர்லீஸ், 2-3 ஆளுங்க வேலைக்கு இருக்கணும். ப்ளஸ் கேன்டீன் பதிலாக அவங்களுக்கு போய் சர்வ் பண்ணி ஆகணும். அண்ட் பஸ்ஸு பதிலாக ப்ரைவேட் காருக்கு ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அப்போ வாட் இஸ் அ காஸ்ட்? 1 lakh ஆகும். ஸோ 20 the living standard
for the different categories of employees to meet that living standard, what is the cost we need to spend அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் salary fix பண்ணுவாங்க. Is that clear? இப்போ இப்போ வந்து பேஸ் கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, 8th பே கமிஷன். ஹோப் யூ மே நோ தட் நியூஸ், ரைட்? இப்போ வரப்போகிறது 8th பே கமிஷன். பே கமிஷன் என்ன அர்த்தம்னா, சேலரி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபார் த டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பே கமிஷன். 8th பே கமிஷன் சின்ஸ் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா எத்தனை வருஷம் ஆச்சு? திடீர்னு இப்படி ஒரு கஷ்டமான கொஸ்டின் கேட்டுக்கிது. அங்கிட்டு ஒரு 43, 53, இந்த சைடில் ஒரு 24ன்னு சேர்த்துங்க. 77, ஓகே 77 அப்படின்னு வச்சுங்க. அது இன்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டர் மேபி 77. 77ல் 8 தான் வந்திருக்கு. 8 டைம்ஸ் சொல்லி அப்படின்னா 8 to 10 years ஒன்ஸ் பே கமிஷன். இந்த பே கமிஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸுக்கு நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம்னு பேசணும். அந்த ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கின என்ன செலவாகுது, அந்த அமௌண்ட் தான் உங்களோட சேலரி. சரி, 2026ல் என்ன ஆகும்? நம்ம ரேட்டுக்கு நேரத்துக்கு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 10,500 மாறி போச்சு. கேன்டீன் 5,300 மாறி போச்சு. பஸ்ஸில் டீசல்லாம் ஏறி போச்சு, 5,200 வாங்கிட்டார். அப்போ 21,000 செலவாகுது. அவனுக்கு அதே 20,000 செலவு பண்ண கொடுத்தா என்ன அர்த்தம்? முன்னாடி கொடுத்தா அதே 20,000 சம்பளம் கொடுத்தா என்ன சொல்லுவார்? சார், அன்னைக்கு இருந்த லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் 20 கொடுத்தது ஓகே, இன்னைக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்லாம் அதிகமாச்சு, அதே கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகலம்பார். திரும்ப இப்போ ஒரு பே கமிஷன் போட முடியுமா வருஷம் வருஷம்? ஜஸ்ட் நவ் இட் டாக், India has completed 7 pay commissions. Now they are supposed to go for 8th pay commission, most probably from after the budget or sometimes later will come. அது வரைக்கும் அந்த பே கமிஷன் வரைக்கும் வருஷம் வருஷம் விலைவாசியை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ விலை ஏறி இருக்குது 5% அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, DA 5% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்னது? DA 5%. அப்போ உங்களுடைய சேலரி என்ன? சேலரி பீயிங் 20,000 rupees. அண்டு இது வந்து எந்த வருஷம்? 2025ல். 2026ல் உங்களுடைய சேலரி எவ்வளோ? சேலரி பீயிங் 20,000. அண்ட் இங்கே வந்து DA எவ்வளோ கிடையாது. இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு, கட்டுப்படியாகாத அதே பணத்துக்கு ஒரு 5% சேர்க்குறேன், இந்தாங்க பிடிங்க 1000 ரூபாய், 21,000, 21,000 அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 21,000 சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்கள் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்கா, சேலரி ப்ளஸ் DA ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட் இயர் 27 வரும்போது இன்னும் எவ்வளோ ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி DA இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. எப்போ DA பிகம் 0, எப்போ 0 ஆகும் DA? எப்போ ஃபஸ்ட் டைம் பே கமிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டில் 0வாக இருக்கும். என்ன காரணம்? இந்த வருஷத்துல தான் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் ஃபெசிலிட்டி, நீங்கள் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கேட்டருக்கு நான் என்னென்ன கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் ஃபெசிலிட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை வாங்க இந்த ரேட் தான் வருது, இதான் சேலரி. த DA will be 0. Subsequently, year on year, the price increase, the dearer of the price is compensated by giving an allowance for the dearer price. Okay, அதுதான் dearness allowance. வேலையில் இருக்கும்போது உங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் கொடுத்துட்றேன். ஆனால் வேலையை விட்டு போகும்போது ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்க இல்லையா, அப்போ பென்ஷன் கொடுக்கும் போதெல்லாம் இந்த டியர்னஸ் அலவன்ஸ் தர மாட்டேன். ஐ வில் நாட் பே த டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ இந்த டியர்னஸ் அலவன்ஸ் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நான் தரேன் சார், ஐ எம் கேப்பபிள் ஆஃப் பேயிங். அண்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா வெறும் பேசிக் தான் கொடுப்பேன், என்ன விலைவாசி மாறினாலும் அதை தரமாட்டேன், என்னால் அதுக்கு மேலே என்னால் சப்போர்ட் பண்ண முடியுதுப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஒன்று, ரிட்டையர்மெண்ட் அப்பையும் நான் சேர்த்துப்பேன்னு சொன்னால் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஃபார் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கேல்குலேஷன். சிம்பிளி வி கேன் கால் திஸ் திங் FPS, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி. இல்லை இப்போ வாங்கிங்க ரிட்டையர்மெண்ட் அப்போ நான் தரமாட்டேன்னு சொன்னால் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேல்குலேஷனில் சேலரி எப்படி சொன்னாங்க, இதை ஒரு பார்ட்டாக சேர்த்துருவாங்க, இதை நம்ம சேர்க்கறது வழக்கம் கிடையாது. ஹோப்ஸ் யூ குட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கால் ஃபார்மிங் பார்ட் அண்ட் நாட் ஃபார்மிங் பார்ட். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு திஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 3 அப்படின்னு சொன்னாக்கா பேசிக்கு, DAல எது மட்டும் சேரணும், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஃபார் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கேல்குலேஷன், அதுக்கு சேர்றது மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஆனால் இந்த கேஸில் வரும்போது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் வருது இல்லையா, இந்த கேஸில் வரும்போது DAன்னு சொல்லி இருக்கிறேன். DA என்ன அர்த்தம்?
forming part of salary as well as non-forming part of salary ரெண்டும் சேர்த்துன்னு அர்த்தம். Okay, so payment of gratuity act covered சொன்னால் basic plus DA forming part non-forming part both will be taken in case payment of gratuity act not covered in a basic plus DA forming part of salary plus fixed percentage of commission and turnover achieved by him. So what is that? So commission like currently the commissions let me finish up those two terms here. Okay, commission commissionல வரும்போது we have two terms of commission, fixed commission and fixed percentage of commission. Fixed commission and fixed percentage of commission. Is that clear? மாசம் உங்களுக்கு salary தவிர உங்களுக்கு 5000 ரூபாய் கமிஷன் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் fixed commission. Fixed percentage of commission அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு ஒரு 5% கொடுப்பேன். சப்போஸ் நீங்க 1 லட்சம் ரூபாய் சேல்ஸ் பண்ணீங்க இந்த மாசம் அப்படின்னு சொன்னாக்க 5% on that 5000 கொடுப்பேன். வெறும் 50000 ரூபாய் தான் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு 5% 2500 கொடுப்பேன். 5 லட்சம் ரூபாய் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க on that 5% 25000 கொடுப்பேன். So this will be varying where the percentage of commission being constant. இங்க கமிஷனே ஃபிக்ஸ்டு, இங்க பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஃபிக்ஸ்டு. ஸோ இது மாதிரி ரெண்டு கமிஷன் கேட்டகரைஸ் பண்ணும்போது ரெண்டா பண்ணிக்கலாம். ஒன்று ஃபிக்ஸ்டு கமிஷன், இன்னொன்று ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். salary 3 சொல்லும்போது அந்த salary 3ல வந்து என்ன வருது, ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இஸ் ஆல்சோ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary, பட் ஃபிக்ஸ்டு கமிஷன் will not be forming part of salary. இது மட்டும் தான் சேர்க்கணும், இது சேர்க்கக்கூடாது. இஸ் தட் கிளியர்? சேலரியில் சேரும், சேலரி டோட்டல் சேலரியில் சேரும். ஆனால் சேலரி ஃபார் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ் 3ன்னு சொல்கிறோம்ல, அந்த 3ங்கிற இடத்துல மட்டும் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் மட்டும் தான் சேருமே ஒழிய ஃபிக்ஸ்டு கமிஷன் will not be imputable. Clear? Now, hope so you are able to understand this one. Let me brief this again. Okay. So, section 10 class 10 கிராஜுவிட்டியில் என்ன பண்றோம், டியூரிங் சர்வீஸ் அண்ட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். டியூரிங் சர்வீஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்ல ரெண்டு பார்ட்டா பிரிங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் அது ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். ஓகே. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர்ட், பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் நாட் கவர்ட். ரைட். டியூரிங் த சர்வீஸ் இருந்தால் ஆல்வேஸ் டாக்ஸபிள். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் எக்ஸம்ப்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும்போது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர்டாக இருந்துச்சுன்னா விச் எவர் இஸ் த லீஸ்ட் இஸ் எக்ஸம்ப்ட். ஓகே, கமான் சொல்லுங்க. Guess it. Number 1 being 15/26 into last drawn salary into completed years of service and part thereof. Second வந்து ceiling 20 lakhs. Third வந்து actual என்ன ரிசீவ் பண்ணீங்க அந்த அமௌண்ட். இந்த மூணுல எது கம்மியா இருக்கோ அதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் நாட் கவர்ட்னு சொன்னால் whichever is the least is exempt. Whichever is the least is exempt. Number 1 being 15 பதிலா 1/2 into last drawn salary பதிலா 10 calendar months average salary. எந்த மாதம் ரிட்டையர் ஆனார், சப்போஸ் January 25 ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு சொன்னாக்க January is a part of the month, calendar month கம்ப்ளீட்டாக வரல. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 monthsனா டிசம்பர், நவம்பர், அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு 10 months சேலரி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, அதை கால்குலேட் பண்ணிக்கணும். அதோட ஆவரேஜ் தான் இங்கே நீங்கள் எடுத்து போடணும். இன்ட்டு completed years of service and the plus வராது. Second, ceiling will be the same 20 lakhs and actual being the last one also be same. Is that clear? Payment of gratuity act covered and not covered we have seen.
Now, salary for this purpose being basic and DA. Inge salary for this purpose basic, DA forming part of salary, fixed percentage commission. So we have completed this one. Clear? Now during service, after retirement, the last scenario, after death. இறந்த பிறகு கிராஜுவிட்டி வருது. ஓகே, இறந்த பிறகு கிராஜுவிட்டி வந்தா ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஸ்கூலில். பாவம் ஒரு டீச்சர் சொல்லி பார்ப்பாங்க. 1,00,000 ரூபா 1,4 லட்ச ரூபா சேலரிலாம் அப்போயே வந்துருச்சு. இப்போ இன்னும் ஜாஸ்தியெல்லாம் 1,50,000 லட்ச ரூபாய்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் சேலரி வருது. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கு இன்னும் ஜாஸ்தி போகுது. பென்ஷனே வந்து 1,00,000 ரூபா 1,4 லட்ச ரூபா வருது டீச்சர்ஸுக்கு. ரைட். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடுது, காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுது. தட்ஸ் ஹவ் த சேலரி இஸ் தேர் ஃபார் த டீச்சர்ஸ். ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் சேலரி கடைசி நேரத்தில் இந்த அளவுக்கு வாங்கிட்டு இருந்தார். கிராஜுவிட்டி ஒரு 3 கோடி 4 கோடி ரூபாய் வரும் போல இருக்கு அவருக்கு. மினிமம் ஒரு 2 கோடி 3 கோடிலாம் வருது கிராஜுவிட்டி. எத்தனை வருஷத்தோட இது? என்னது 2 கோடியான்னு போய் சேர்ந்துட்டார். அது கண்ணால் கூட பார்க்க முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு 2 கோடி வருது அப்படி. அப்ப இனிமேல் இதை ரிசீவ் பண்ணது யாரு? வேற ஒருத்தர். So now the problem is, will it be taxable or not? If it is taxable, who has to pay the tax? Clear? Now, due, okay, and receipt. ரெண்டா பாருங்க. ஓகே, ஆஃப்டர் டெத், இறந்த பிறகு டியூ வருது. இறந்துட்டாரு, ஓகே, சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டாரு. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர் வாரிசுதாரர்கள் போயிட்டு இந்த மாதிரி இறந்துட்டாருங்க, அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுங்க, எனக்கு தேவைப்படுவது. லீகல் ஹையர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும் ஆஃப்டர் டெத். அப்போ ஆஃப்டர் டெத்து தான் அந்த கிராஜுவிட்டியை கால்குலேட் பண்ணுறோம். அந்த கிராஜுவிட்டி அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க ஆஃப்டர் டெத். ரெண்டுமே என்னது? ஆஃப்டர் டெத். In this case, this is completely exempt. சப்போஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி ஜோக்கா சொன்னது, உயிரோடு இருக்கும்போது ரிட்டையர் ஆயிட்டார், சொல்லிட்டாங்க உனக்கு கிராஜுவிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, டியூ வந்துருச்சு சார், உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி 2 கோடி சார் அப்படின்னு போய் சேர்ந்துட்டார். வாங்க முடியாமல் போச்சு. வாங்கினது என்னது? ஆஃப்டர் டெத். இவர் இறந்த பிறகு அவருடைய வாரிசு வாங்குறாங்க. தென் வாட் அபவுட் திஸ் ஒன் சார்? It is taxable as per the normal provisions. இங்கே இருக்கிற ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட், கவர்ட் ஆர் நாட், இதெல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். ப்ரொவைடட் இதுக்கு யார் டேக்ஸ் கட்டணும்னா, அந்த லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஷுட் டேக் த சார்ஜ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் த டேக்ஸ். இஸ் தட் கிளியர்? அப்படி கட்டலைன்னா அவருக்கு இந்த ரெக்கவர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. கிளியர்? So this what about the last element? So 5 elements we have studied here in gratuity. So we have now discussed the illustration in this, right? Let's see the summary. Gratuity is the payment in appreciation of past services rendered. முன்னாடி வேலை செஞ்சதுக்கு இப்போ கொடுக்குறாங்க. டியூரிங் த சர்வீஸ் ரிசீவ் பண்ணியிருந்தால் ஃபுல்லி டேக்ஸபிள் டு ஆல் எம்ப்ளாயிஸ், நீங்கள் யாராக இருந்தாலும். அதே கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி ஆர் டிஃபென்ஸ், அங்கேருந்து வேலை செஞ்சிருக்கிறவங்க ஆஃப்டர் த சர்வீஸ் வந்தால் எக்ஸம்ப்டட். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர்டாக இருந்துச்சுன்னா whichever is the least is exempted. A 15/26 into last drawn salary into completed years of service and part thereof. Part thereof அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, 6 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் இருந்தாலும் அதை 1 year எடுத்துங்க. 6 மாதமோ இல்லை அது கீழே இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த இயர்ஸை நீங்கள் விட்டுருணும். Ceiling 20 lakhs less amount exempted earlier. Amount exempted earlierனா என்ன அர்த்தம்னா, ceiling 20 lakhsங்கிறது லைஃப் டைமில் ஒன்ஸ். ஓகே, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம்.
XYZ அப்படிங்கிற என்டிட்டியில் வேலை செஞ்சார், ஒரு 50 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டார். அப்போ ஒரு கிராஜுவிட்டி கொடுத்தாங்க, அதில் 4 லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன் வந்துச்சு. திரும்ப 60 வருஷம் வரைக்கும் 60 வயசு வரைக்கும் ஏபிசி கம்பெனியில் ஒர்க் பண்ணார், அங்கே ரிசைன் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டு வெளியே வரார், அங்கே ஒரு கிராஜுவிட்டி கிடைக்குது. இப்போ எவ்வளோ எக்ஸம்ஷன்னா 20 லட்சம் ரூபாய் சீலிங் இருக்கு. ஏற்கனவே எக்ஸம்ஷன் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கிறார்? 4 லட்சம் ரூபாய். அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா now the ceiling is reduced to 16 lakhs. Is that clear? இந்த 20 lakhs is the lifetime of yours, right? நீங்கள் 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு வரும்போது 2-3 கம்பெனிலையுமே உங்களுக்கு கிராஜுவேட் வருது சார் அப்படின்னா ஒவ்வொன்றிலும் 20 லட்ச ரூபாய் கிளைம் பண்ணிக்கலாம்னா கிடையாது. முன்னாடி ஏதாவது கிளைம் பண்ணிட்டீங்கன்னா அது போக பேலன்ஸ் இருக்கிறதா நீங்கள் இப்போ கிளைம் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன் பீயிங் actual gratuity can be taken. And fourth one, non-government employee. Non-government employee இருந்தால் where the payment of gratuity, non-government employee as well as payment of gratuity act not covered சொன்னால் B and C same. Ceiling on the 20 lakhs as well as the same condition will be applicable here also. Less amount exempted earlier and actual gratuity. A மட்டும் பார்த்தீங்கன்னா 15/26 பதிலாக half, lost on salary பதிலாக 10 calendar months average salary will be taken. Compared to years of service and part thereof, அதில் part thereof நமக்கு இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு. Is that clear? So these are the points you have to understand. And fifth element, where gratuity is received after the death. After the death இருக்கும்போது the gratuity is due before death. Due date வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி டியூ ஆயிடுச்சு, அது ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளே இறந்து போயிட்டார், வாரிசு ரிசீவ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி all the provisions will be followed. Exempt as per the provisions of 3 and 4. 3 or 4 ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கங்க. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர்டா நாட் கவர்டா அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கிராஜுவிட்டி டியூ இஸ் ஆஃப்டர் டெத், இறந்த பிறகு தான் டியூவே வருது. சர்வீஸில் ஒரு 50 வயசில் இறந்து விட்டார், ரிட்டையர்மெண்ட் ஏஜே வரல, இறந்து போயிட்டார். அப்போ வாரிசு போய் நிற்கிறார், சார் எங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ கிராஜுவிட்டிலாம் இருக்குது அப்படின்னு கொடுக்கும்போது டியூவே ஆஃப்டர் டெத் வருதுன்னா ரெசிபியன்ட்டுக்கு நாட் taxable, not taxable, fully not taxable. You no need to pay any tax for this. அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கிளியர்? Now let's deal with illustrations here. இந்த டேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த வார்த்தைகளை ரொம்ப டீட்டெயிலாக மைன்யூட்டாக பாருங்கள். அஃப்கோர்ஸ் புக்கில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைக்க போகிறதில்ல, அதுக்கு தான் அந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ ஐ மே டாக் எ லாட் அண்ட் ஆல்சோ யூ ஹவ் டு லிசன் த லெக்சர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு 2 or 3 times லிசன் பண்ணுங்கள், அப்போ தான் இதெல்லாம் உங்கள் மைண்டில் நிற்கும். எனக்கு ஒரு முறை படித்தாலும் நிற்கும் சார்ன்னு சொல்லாதீங்க, ஏன்னா 2-3 புக்கு, 2 புக்கு ஃபுல்லாக வருது. எல்லாமே தியரி, இப்படியே பேசிட்டே தான் வருவேன். ஓகே, சம்ஸ் அங்கங்கே கொஞ்சோண்டு நடத்துவோம், அவ்வளோதான். ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே மைண்டை விட்டு போயிடும். பி கேர்ஃபுல் வித் தட். நான் இதில் ஒன் மோர் வேரியண்ட் வந்து 15/26 பதில் 7/26 இருக்குது. அது ரொம்ப ரேர், சிஏ புக்கில் கொடுக்கல, சிஎம்ஏ புக்கில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. 7/26ங்கிறது சீசனல் பிஸ்னஸாக இருக்கும்போது 7/26 வில் பி அப்ளிகபிள். வருஷத்துக்கு ஒரு 3-4 மாதம் மட்டும்தான் வேலை இருக்கும். கரெக்டாக ஒரு 3 மாதம் மட்டும் எம்ப்ளாயிஸ் வேலை செய்வாங்க, அதுக்கு ஒரு வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. திரும்ப அடுத்த வருஷம் 3 மாதம் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் கிராஜுவிட்டி வந்துச்சுன்னா அப்போ 15/26 பதில் 7/26 வில் பி டேக்கன். ஓகே, அந்த மாதிரி இருக்கான்னா இருக்குது, பல என்டிட்டியில் அந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இஐடி பாரி பெட்டாவத்தலையில் சுகர் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தி தேவை. ஸோ அப்போ அந்த எம்ப்ளாயிஸ் ஜாஸ்தி தேவைங்கும் போது அந்த ஒரு ஷார்ட் பீரியட் 3 or 4 months மட்டும் ஒரு 100-200 பேர் எக்ஸ்ட்ரா எம்ப்ளாய்மெண்ட் வச்சுருப்பாங்க. ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடுச்சுன்னா ஃபர்தர் ப்ராசஸ் வரும்போது சுகர் கேனே இல்லையே, அப்போ விட்டுருவாங்க, போயிடுங்க அப்படின்னு. நான் அது கூட கேட்டேன், மிச்சம் 9 மாதம் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க சார்? அவங்களும் விவசாயிகள் தான் சார், லேபரர்ஸ் தான். அங்கே அவங்களுடைய விவசாய நிலத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த 3 மாதம் சொன்னோன்னா 3 மாதம் வந்து வேலை செஞ்சு திரும்ப போயிடுவாங்க சார், அவங்களுடைய விவசாய நிலத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்கிறோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு 3-4 மாதம் மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், மிச்ச நாள் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது 15/26 பதிலாக 7/26 நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது. சிஏ புக்கில் இதை கொடுக்குறதில்ல, பட் சிஎம்ஏல இருக்கிறதுனால இந்த கைட் பண்ணுறேன், ஒரு எக்ஸ்ட்ரா கேல்குலேஷன் மட்டும். கிளியர்? Now let's start with first question.
Now, Mr. Hari retires இதெல்லாம் okay. If he retires from government service இருந்தா என்ன வரும்? Seasonal factory இருந்தா என்ன பண்றது? Non seasonal factory covered payment of gratuity act இருந்தா எப்படி வரும்? Private sector not covered under payment of gratuity act இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லா ஆங்கிளையும் கேட்டிருக்கிறாங்க. You know that retires from government service இருந்தால் exempted and retires from seasonal factory இருந்தால் sound bar 26 ஒரு calculation மட்டும் சேஞ்ச் ஆகும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, and 3 and 4 we have to discuss in detail. அதே மாதிரி ஃபிஃப்த் கேஸில் gratuity received by Mrs. Hari. ரிசீவ் பண்ணது யார்? ஹரி. ஓகே, due receipt received by Hari after the death of Mr. Hari. இறந்தது என்னைக்கு? 2010-2024 அன்னைக்கு இறந்து போறார். ஓகே, death. ஓகே, due date is 18/10/24, receipt date being 30/10/24. டெத் வந்து என்னைக்கு நடக்குது? 20/10/24. அப்ப டெத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? டியூ வந்துருச்சு. டியூ வந்துருச்சுன்னா திஸ் இஸ் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட். டியூ வந்த பிறகு தான் அவருக்கு எலிஜிபிலிட்டி வந்துருச்சு, அவர் இன்னும் வாங்கலை, ஆனால் அவருக்கு போய் சேர வேண்டியது கால்குலேட் பண்ணி வச்சாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸபிள் தான். The tax should be payable by whom? By the recipient. Due receipt. Okay, 25/10/24 being due, receipt being 30/10/24. 30/10/24. Is that okay? Date of death வந்து 25 எங்க நடக்குது? டியூக்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். அப்ப எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார். டியூ ஆனதும் தெரியாது, ரிசீவ் ஆனதும் அவருக்கு தெரியாது. அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்லி டோட்டலி நாட் டாக்ஸபிள் ஆர் எக்ஸம்ட். டோட்டலி நாட் டாக்ஸபிள் ஆர் எக்ஸம்ட். ஸோ கிராஜுவிட்டின்னு வந்தால் அதில் மெயினாக நம்மளுடைய கேல்குலேஷன் பார்ட் எதில் வரும் அப்படின்னு சொன்னாக்கா 3 and 4ல் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி கவர்ட் நாட் கவர்டுங்கிற கேஸ் தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் எக்ஸம்ட். அதே சமயத்தில் டியூரிங் த சர்வீஸ் இருந்தால் கேள்வியே கிடையாது டாக்ஸபிள். லாஸ்ட் கேஸ் ஒன் வேர்ட் கொஸ்டினில் வரும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷனில் நமக்கு என்ன வரும்னா 3 or 4. 3 or 4 தான் நமக்கு வர வாய்ப்புகள். இஸ் தட் கிளியர்? Now, so we'll start with the payment of gratuity act covered அப்படிங்கிற கேஸில் பார்க்கலாம். Payment of gratuity act covered. Payment of gratuity act covered and non-government employee. So payment of gratuity act not covered னு சொன்னால் gratuity received minus whichever is the least is exempt. Number 1 being 15/26 lost drawn salary, completed years of service and part thereof. எக்ஸாம்பிளாக ஃபுல்லாக எழுதிக்கிங்க. நம்ம ஷார்ட்டாக வச்சுக்கிட்டோம்னா ப்ரொவிஷன்ஸ் பை ஹார்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுறேன். Second, ceiling 20 lakhs. Third, actual gratuity received
ரைட். பேலன்ஸ் வரும்போது taxable கிடைக்கும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது salary for this purpose basic plus DA forming part of salary, not forming part of salary. Is that okay? Mr. Hari retires on 15th October 24 after serving 30 years and 7 months. 6 monthsக்கு மேலே ஒரு நாள் ஆனாலும் அதை 1 year எடுத்துக்கலாம். அப்போ 7 months 1 year வச்சுக்கிட்டோம். 30 plus 1 31 years. He gets rupees 4,80,000 as gratuity. Gratuity actually received being 4,80,000 rupees. 4,80,000 rupees. நம்மளுடைய வேலையே எங்கே இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தான் இருக்கு. 15/26 into last run salary into completed years of service. அங்கே தான் நமக்கு வேலையே இருக்கு. Right. His salary details are given below. லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படிங்கும்போது அக்டோபர் மாதம், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவருக்கு எவ்வளோ வந்திருக்கு? சேலரி பீங் 16,000, 50% சேலரி பீங் டிஏ. அப்போ இதில் 50% போட்டிங்கன்னா 8,000 rupees. அதில் 40% மட்டும் ஃபார்மிங் பார்ட். 8,000ல் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி வந்து 40%னா 3,600. பேலன்ஸ் வந்து நான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி வந்து எவ்வளோ? இது 3,200. 3,200, இது 4,800. ஆனால் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர் வரும்போது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது டோட்டல் வில் பி டேக்கன் 8,000 வில் பி டேக்கன். கிளியர்? தென் சேலரி ஃபார் திஸ் பர்பஸ் இஸ் 24,000. ஓகே. ஸோ இங்கே நான் கேல்குலேட் பண்ணுறேன். 15/26 லாஸ்ட் ட்ரான் சேலரி 24,000 from working note number 1 or hash, and completed years of service and part thereof 31. I have taken it from here. Clear? Get me the value. 4 lakhs 231. Okay. Among the three, least is exempted. அப்படின்னா this amount is exempted. அப்போ 4,80,000லேருந்து இந்த நம்பரை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will find out the taxable gratuity. Taxable gratuity. The taxable gratuity in this case being 50,769. 50,769. Clear? What happened? So payment of gratuity act covered case பார்த்துட்டோம். Payment of gratuity act not covered, and he is being government employee. He is being government employee. Sorry, non-government employee. Gratuity received minus whichever is the least exempt
So gratuity received minus whichever is the least is exempted. Let's continue here. Small hiccup here. Right. Number one being half of the salary, that to 10 calendar months average salary. எழுதும்போது ஃபுல்லாக எழுதுங்க. அந்த மாதிரி ஷார்ட் எழுதுனா கோட் லாங்குவேஜில் எழுதுனா ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கிறேன். இன்ட்டு கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், ceiling or limit, statutory limit being 20 lakhs. Third being actual gratuity received. Actual gratuity received. Mr. Hari retires on 15th October 2024. இங்கே ரெண்டு ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்குறாங்க. 1/4/2023, 31st March 2024, 31st March 2025. Year 1, Year 2. 10th October 2024, 15th October. Retirement date. Date of retirement 15th October 2024. After serving 30 years and 7 months. So, completed years of service 30 will be taken. He gets 4,80,000 being the gratuity amount. And actual gratuity being 4,80,000. And his salary details are given below. Salary for this purpose: basic, DLA forming part of salary only will be taken. Fixed percentage of commission based on the turnover achieved by him will be taken. The total will be taken here. Now, half of 10 calendar month, half okay. 10 calendar month salary எடுக்கணும். Completed years of service 13 நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் ஏற்கனவே. salary எப்படி calculate பண்ண போறோம்? ஓகே, இப்போ salary calculate பண்ணும்போது கேலண்டர் மந்த் அப்படிங்கும்போது அக்டோபரில் அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னா அந்த அக்டோபர் பார்ட் ஆஃப் த மந்த் விட்டுருங்க. அப்போ 30th September 24. அப்போ இந்த 24ல் 9 months இருக்குது. அதுக்கு முன்னாடி 23ல் லாஸ்ட் மந்த்.
அப்போ ஃபஸ்ட்டு டிசம்பர் 23லேருந்து 39/24 வரைக்கும் இருக்கிற பீரியட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, கரெக்டாக நமக்கு 10 months வந்துடும். அதில் 23/24 அதாவது 1/4/23லேருந்து 31/3/24 வரைக்கும் சேலரி எவ்வளோ இருக்குன்னா 15,000 இருந்திருக்கு இங்கே. அதுக்கு பிறகு அதாவது 1/4/24லேருந்து 31st March வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 16,000 மாறி போச்சு. அப்போ அதில் 50% டிஏ, அந்த 50%ல் 40% ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ வரும்? 15,000, 50% டிஏ, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்குள்ளே இது மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அது 40% ஆஃப் திஸ். அண்ட் திஸ் வேல்யூ பீயிங் எவ்வளோ வருது? 3,000 3,000 rupees. அடுத்த பீரியடில் 16,000, 50% being the DA, அதில் 40% being for retirement benefit, 3,200. From this it is very clear, 1/12லேருந்து 31/3 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 மாதத்துக்கு அவருடைய சேலரி இந்த நம்பர், 1/4/24லேருந்து 39/24 வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாதத்துக்கு சேலரி இது. அப்போ 4 months சேலரி 18,000, 6 months salary 19,200. 6 months salary 19,200 divided by 10 months, 10 calendar months average. Yes, come on, get me the value. Put calculator use பண்ணு. 18,720. Okay, 18,720 will be the answer. Okay, multiply the 3 numbers and get me the value. Come on, 2 lakhs 800. So among the 3, the least being this one is exempted, not these two. இப்போ 480லேருந்து இது ரெண்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,99,200 will be the taxable perquisites. Taxable perquisites. Is that clear? இதே கேஸில் வந்து உங்களுக்கு சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த 15/26 மட்டும் மாறும் இல்லையா? 7/26 சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் இன்ட்டு 24,000 இன்ட்டு 31, மிச்சம்லாம் சேம். எவ்வளோ வருது இந்த நம்பர் சொல்லுங்கள்? 2,08,308. ஓகே, அப்போ இந்த 4,80,000லேருந்து இந்த நம்பர் தான் நமக்கு எக்ஸம்ப்டடாக மாறுது. இது நீங்கள் போட்டுக்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். Yes, finish up copying this.
Now let's move on to the next one. Clear net text பண்ணுங்க. We'll move on to the next one. So I got only one response in online. What about the rest? Now we'll be dealing with annuity and pension. We'll see all the 6 elements later. Seventh block we try to finish up now. Okay. Seventh one. Now, pension case வரும்போது we can categorize that into two predominant one. Monthly pension, regularly you are drawing this monthly pension. Okay. Or lump sum நீங்க வாங்கிக்கலாம், அது பேர் commuted pension. மந்த்லி நீங்க வாங்குனீங்கன்னா அது எப்பவுமே taxable தான். மந்த்லி வாங்குனீங்கன்னா அது எப்பவுமே taxable. In case of commuted pension ஆக இருந்தா டூ பார்ட்டா பிரிக்கிறோம். யார் ஃபர்ஸ்ட்? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் exempt. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தால் ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறோம். Whether he receives the gratuity or not. Whether he received the gratuity or not. கிராஜுவிட்டி வாங்கியிருந்தால் ஏற்கனவே ஒரு பெனிஃபிட் என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் டோட்டல் கம்யூட்டட் பென்ஷன் இஸ் exempted. ஓகே, exempted. கிராஜுவிட்டி வாங்கல, அந்த பெனிஃபிட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி, half of total commuted pension exempted. Total commuted pension is exempted. Is that clear? For example, Mr. X for the year 1/4/24 இருந்து ஆரம்பிச்சு 31st March 25 1/7/25/24 அன்னைக்கு அவர் ரிட்டையர் ஆயிட்டார்.
ரிட்டையர் ஆன பிறகு அவருடைய சேலரி 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பென்ஷன் 50,000 ரூபாய். ஒன் 9/24 அன்னைக்கு அவரு ஒரு லம்சமா ஒரு 20 lakhs வாங்கிட்டார் ஃபார் 20% பென்ஷன். அண்ட் 1/2/25 அன்னைக்கு he gets another 30 lakhs for 30% of commuter pension. Then what is a taxable pension here? What is a taxable pension? ரெகுலர் பென்ஷன் வந்து எப்போதுமே டாக்ஸபிள், அதனால் அதை முதல் கால்குலேட் பண்ணிக்கலாம். மாதம் மாதம் வாங்குற பென்ஷன் ரெகுலர் பென்ஷன். ரெகுலர் பென்ஷன் என்னைக்கு 1/7/24 19/24 வரைக்கும் 2 மாதத்துக்கு ரெகுலர் பென்ஷன் வாங்கியிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேலரி பென்ஷனு 50,000 ரூபாய், 1 லட்ச ரூபா வாங்கிட்டார். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் 10, 11, 12, 1 எத்தனை மாதம்? 4 மாதம். சாரி 9 இருக்கா? அப்போ 7, 8 அங்கே. ஓகே, 9, 10, 11, 12, 1 5 months. 5 monthsல 20% கம்யூட் பண்ணிடுறார், பேலன்ஸ் வாங்கியிருக்கிறார். 1/2 1/3 வரைக்கும் இருக்கக்கூடிய 2 months, அதில் இன்னொரு 30% கம்யூட் பண்ணிடுறார். அப்போ செகண்ட் செட்டான 1/9/24 1/2/25 வரைக்கும் 5 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய். ஆனால் எவ்வளோ கம்யூட் பண்ணி வாங்கிட்டாரு? 20% வாங்கிட்டார். அப்போ ரெகுலர் பென்ஷன் எவ்வளோ இருக்கும்? 80% ஒன்லி. 20% மாதம் மாதம் தராதீங்க சார், மொத்தமாக எனக்கு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோட டெட் இருக்குது க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிக்கிறேன், அல்லது குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரிதிங் யூ கேன் டூ. ஃபார் தட் யூ கேன் கன்சாலிடேட் அண்ட் கெட் in single payment. Thereafter, to that extent of commutation, you will not get the regular pension. 20% மட்டும் எனக்கு மொத்தமாக கொடுத்துருங்க, பேலன்ஸ் 80% ரெகுலராக கொடுங்க. அப்போ 50,000 ரூபாயில் 20% 10,000 ரூபாய் ரெகுலராக கொடுப்பாங்க. சரி, 10,000 ரூபாய் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 40,000 ரூபாய் ரெகுலராக கொடுப்பாங்க. 40,000 × 5 2 lakhs இஸ் த பென்ஷன், ரெகுலர் பென்ஷன். அதுக்கப்புறம் 1/2/25 அந்த இயர் முடிகிற வரைக்கும் 31st March 25 வரைக்கும் 2 மாதம் இருக்குது, 50,000 ரூபாய். இது வரைக்கும் எவ்வளோ கம்யூட்டேஷன் முடிஞ்சு போச்சு? இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 30, 50 முடிஞ்சு போச்சு. பேலன்ஸ் 50 மட்டும்தான் இனிமேல் அவருக்கு கிடைக்கும். அப்படின்னு எவ்வளோ வருது? 25 × 2 50,000 ரூபாய். கிளியர்? ஸோ இந்த பீரியடில் அவருடைய பென்ஷன் 50,000 ரூபாய். இந்த பீரியடில் 20% கம்யூட் பண்ணதுனால 80% 30,000 ரூபாய் கிடைக்கும். 80% 40,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு பிறகு இன்னொரு 30% கம்யூட்டேஷன், அப்போ 50% போயிடுச்சு. 50,000 ரூபாயில் 25,000 ரூபாய் கிடைக்கும். That's a logic here. Is that clear? Regular pension, month on month, if you are getting the pension, that is always fully taxable. Fully taxable. When it comes for the commuted pension, first என்னைக்கு இந்த டேட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கம்யூட் பண்ணி வாங்கிக்கிறார் 1/9/24. we assume he gets no gratuity case. அவருக்கு கிராஜுவிட்டி வரல. ஸோ 1/9/24 அன்னைக்கு கம்யூட்டட் பென்ஷன் எவ்வளோ இருக்கு? 20 lakhs வருது. எவ்வளோ வரைக்கும் எக்ஸம்டட்? மைனஸ் எக்ஸம்ட். எக்ஸம்ட் எவ்வளோ சொல்கிறாங்க? நோ கிராஜுவிட்டினா 1/2. கிராஜுவிட்டி இல்லைன்னா ஜாஸ்தி, கிராஜுவிட்டி இருந்துச்சுன்னா கம்மி. 1/2 ஆஃப் த கம்யூட்டட் பென்ஷன் வில் பி கிவன். 1/2 எவ்வளோ வரும்?
this value. 20 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? 20 லட்சம் ரூபாய்ங்கிறது என்ன அர்த்தம்? 20% commuter pension. Half of what? Total commuter pension. Total commuter pension என்ன அர்த்தம்? எல்லா பென்ஷனையும் கம்யூட் பண்ணி வாங்கியிருந்தால் என்ன வருமோ அதுல பாதி. அப்ப 20 lakhs அப்படிங்கிறது 20% only. அப்ப full pension அப்படின்னு சொன்னா 100/20. கிளியர்? அதுல எவ்வளவு வரைக்கும் அலோடு? half 50 lakhs வரைக்கும் எலிஜிபிலிட்டி உண்டு. எவ்வளவு வரைக்கும்? 50 lakhs. பட் இங்க லிமிட்டே எவ்வளவுதான் வந்திருக்கு? 20 lakhs தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா மொத்தமா எக்ஸம்ப்டட். அவருக்கு இந்த லைஃப் டைம் 50 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு கம்யூட்டட் பென்ஷன் 20 lakhs தான் இருக்கு. நத்திங் இஸ் டாக்ஸபிள் இன் திஸ் கேஸ். அதே மாதிரி இன்னொரு முறையும் கம்யூட் பண்ணியிருக்கிறார் 1 to 25 அன்னைக்கு கம்யூட்டட் பென்ஷன் எவ்வளவு இருக்கு? 30 lakhs. What is exempted now? 50 lakhs is the maximum. Already they enjoyed how much? 20 lakhs. இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 30 lakhs வரைக்கும் தான் என்ஜாய் பண்ண முடியும். பட் 30 lakhs தான் இருக்கு. மொத்தமா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். Nothing is taxable. Then taxable pension in this case being 3.5 lakhs. 3.5 lakhs is taxable. Is that clear? What happens in case no gratuity பதிலா gratuity இருந்திருந்தால் என்ன நடக்கும்? In case of gratuity received கேஸ்ல எப்படி வரும்? ரெகுலர் பென்ஷன் எவ்வளோ? 3,50,000 ரூபாய். இட் இஸ் ஆல்வேஸ் டாக்ஸபிள். கம்யூட்டட் பென்ஷன் நம்பர் 1 எந்த டேட்ல? 19 அன்னைக்கு. கம்யூட்டட் பென்ஷன் பீயிங் 20 lakhs. எக்ஸம்ஷன் எவ்வளோ? 20 lakhs into 100/20. Am I right? And it is not 1/2, it's 1/3 will be taken. அப்ப 33.33 lakhs only eligible. எவ்வளவு eligible? 33.33. கிராஜுவிட்டி வந்தால் 1/3. உங்களுக்கு 33.33 இருந்தாலும் நமக்கு இப்ப கம்யூட்டர் பென்ஷன் எவ்வளவு தான் வந்திருக்கு? 20 lakhs தான் இருக்கு. So the entire 20 lakhs is exempted. So as per calculation number 2, 20 lakhs exempted. Nothing is taxable. Second time பணம் வாங்குறார் 1 to 25 அன்னைக்கு திரும்பவும் கம்யூட்டர் பென்ஷன் being 30 lakhs. Minus எக்ஸம்ஷன்ல 33.33ல ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னும் பாக்கி எவ்வளவு இருக்கு? 13.33 lakhs தான் இருக்கு. அதுக்கு மேல என்ஜாய் பண்ண முடியாது. But commuted pension in this case being 30 lakhs, so I restrict to 13.33 lakhs. அப்படின்னா 16,66,667 being the taxable value. ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா 20,16,667 is the taxable pension in this case. Is that clear? Now, இதுதான் general case. Uncommuted pension or regular pension is always taxable. In case of commuted pension இருந்தால் government employee, not only government employee, high court judges and supreme court judges, அதுவே annuity plan, LIC annuity plan மூலமா வந்திருந்தால் fully exempt. அப்படி இல்லை சார், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கிறார் அண்ட் கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணியிருந்தால் என்ன சார் பண்ணலாம்? ஒன் தேர்ட் ஆஃப் டோட்டல் கம்யூட்டட் பென்ஷன் இஸ் எக்ஸம்ப்டட் இன் த லைஃப் டைம். அண்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இஃப் கிராஜுவிட்டி நாட் ரிசீவ்டா இருந்துச்சுன்னா ஒன் ஹாஃப் ஆஃப் டோட்டல் கம்யூட்டட் பென்ஷன் இஸ் எக்ஸம்ப்டட். இஸ் தட் கிளியர்? Hopes you could understand the logic behind pension calculations. If it is clear, text me, we'll move on to the next one. Otherwise, you just make note of this faster.
Make it faster. Start watching the video again and again and by heart ஆகிற வரைக்கும் விடாதீங்க. முடிச்ச பிறகு ஒரு சின்ன நோட்ஸ் எழுத முடியுதான்னு பாருங்க. இப்போ கிராஜுவேட்டின்னு சொன்னாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, 15/26 கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், இந்த மாதிரி சின்னதாவது எழுதுறீங்க, ஃபுல்லாகவே எழுத வேண்டாம், டைம் இருக்காது. பை ஹார்ட் ஆகணும் அந்த ப்ரொவிஷன்ஸ், ரைட்? மேக் இட் ஃபாஸ்டர். Samima, Fatima, Surya, Muhammad, Raibuddin, and Aishwarya responded. What about the rest? Only four responses in the online. Come on, make it faster. So Adisri, Pavitra, Sahaya, Joshua, Muhammad Fagim, Geeta, Brinda, Shraddha. Yeah. Shall I move on to the next one? Okay. Now, in annuity and pension, annuity from present employer is always taxable. Ex-employer இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரியில் taxable. அதர் தென் எம்ப்ளாயர் கிட்ட வந்துருந்துச்சு, லைக் இன்சூரர், ஃபேமிலி பென்ஷன் இருந்துச்சுன்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் taxable. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, இதில் சொல்லப்படாத எந்த ஒரு ஆனுட்டி, இப்போ எம்ப்ளாயராக இருக்கிறது அவர்கிட்ட இருந்து ஆனுட்டி வந்திருக்கு, ரிசைன் பண்ணி போன பிறகு பழைய ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கு, அப்போ ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி இஃப் இட் இஸ் நாட் taxable. ஓகே, இஃப் இட் இஸ் நாட் எக்ஸம்ப்டட். எக்ஸம்ப்டட் இருந்தால் விட்டுருங்க. எக்ஸம்ப்டட் இல்லாத போது ப்ராஃபிட் இன் லிeu ஆஃப் சேலரி. எம்ப்ளாயர் தவிர இன்சூரர், ஃபேமிலி பென்ஷன், நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூட இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பென்ஷன் மாதிரி, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர் ப்ரைவேட் எம்ப்ளாயி, என்னுடைய கம்பெனியில் பென்ஷன் கொடுப்பாங்க, நோ ப்ராப்ளம். பட் நான் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியில் பென்ஷனுங்கிற ஸ்கீமே கிடையாது. பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து லைஃப் டஃப் ஆகிடும் இஃப் தேர் இஸ் நோ பென்ஷன். அப்போ என்ன பண்ணலாம், வேலை செய்யும் போது நானே என்னுடைய செல்ஃப் கேருக்காக ஒரு பென்ஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. ஆன்டி பிளான்ஸ் எல்ஐசியில் இருக்குது, சம் போஸ்ட் ஆஃபீஸில் கூட இருக்குது, பேங்க்கில் இருக்குது. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிட்டே வந்துருங்க பணத்தை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தேட் வில் பி கால்ட் அஸ் ஆனுட்டி. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் செல்ஃபாக டெவலப் பண்ணுற அந்த ஸ்கீம் எல்லாமே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் வருமே ஒழிய எதில் வராது, சேலரியில் வராது. நவ் ஃபேமிலி பென்ஷன் அப்படிங்கிறத நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் இங்கே நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். Pension received by a recipient of gallantry awards by family, அது exempted, completely exempted under section 10 class 18. Okay, gallantry award like பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, இது மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து அவார்டு யார் கொடுக்குறாங்க, ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரன், டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபேமிலியில் இருக்கவங்க கொடுத்தாங்கன்னா that will be completely exempted. That will be completely exempted. Is that clear? Okay. Disability person from armed forceல இருந்து டிசேபிள்டா வெளியே வந்திருக்கிறார், அவருக்கு பென்ஷன் கொடுத்திருந்தாலும் exempted. National pension scheme will be discussing that under section 80 CCD. அதில் போய் பார்க்க போகிறோம். ரெஃபர் இன் டிடக்ஷன் சாப்டர், நாட் ஹியர். ஸோ திஸ் யூ வில் ஸ்டடி அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட். திஸ் யூ வில் பி ஸ்டடிங் அண்டர் ஏடிசிசிடி. அப்போ ரெண்டு விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க இங்கே. என்னென்ன இருக்குது அப்படி சொன்னாக்கா, ஒன்று கேலண்ட்ரி அவார்ட் கேஸ், ரெண்டாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்த ரெண்டு கேசஸ்லையுமே பென்ஷன் ரிசீவ் பண்ணும்போது எக்ஸம்ப்டட், மற்றபடி எல்லாமே டேக்ஸபிள். ஓகே, சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் தான். Now, let's deal with an illustration.
one of the comprehensive illustrations. Now, Mr. King is getting salary of rupees 5,400 per month since 1/1/23 and dearness allowance of rupees 3,500 per month, 50% of which is part of retirement benefits. He retires on 30th November 24 after 30 years and 11 months of service. His pension is fixed at rupees 3,800 per month. Okay. So current financial year வந்து 1/4/24 ஆரம்பிச்சு 31st March 25. Right. 5,400 ரூபாய் salary எப்ப இருந்து 1/1/23 ல இருந்து 5,400. Dearness allowance 3,500. 50% of which is forming part of salary. He retires on 30th November 24, date of retirement. After 30 years, 11 months service. After 30 years, 11 months service. His pension is fixed at 3,800 per month. இதுக்கு பிறகு அவருடைய பென்ஷன் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க 3,800. On 1st February 2025, he gets 3/4 of the pension commuted at rupees 1,59,000. 1st February 25 அன்னைக்கு கம்யூட் பண்ணி வாங்கிக்கிறார். கம்யூட்டட் 3/4 கம்யூட் பண்ணி வாங்கியிருக்கிறார். அதோட வேல்யூ 1,59,000. Compute is gross salary. எல்லாமே சேர்த்து என்ன salary வருதுன்னு கேட்குறாங்க. In the following cases, if he is a government employee getting gratuity 1,90,000. Government employee are the gratuity exempted, commuted pension exempted. And the case மொத பார்க்கலாம். Okay. In case of government employee, scenario A. Basic salary எவ்வளோங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அவருக்கு சேலரி வந்திருக்கும். சேலரியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆல்மோஸ்ட் எத்தனை மாதம் இருக்கு 8 months. Am I right? This is 8 months. Current financial yearல 8 months இங்கே. ரிட்டையர் ஆகிட்டு ஃபுல் பென்ஷன் வாங்கினது டிசம்பர் ஜனவரி 2 மாதம். கம்யூட் பண்ண பிறகு பார்ஷியல் பென்ஷன் தான் வரும் February and March, அது ஒரு 2 மாதம். மொத்தம் 12 மாதத்துக்குரிய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும். அப்போ பேசிக் சேலரி 8 monthsக்கு ரெகுலராக வாங்கியிருப்பார். 8 monthsக்குரியது 5,400. 5,400. What is the salary? 43,200. DA 3,500 for 8 months. எவ்வளோ வருது 28,000. சார் DA taxable only forming part தானே சார் சொன்னீங்கன்னா கிடையாது. Entire DA is taxable. For the various purpose, DA will be considered only forming part. Okay, இந்த 3ன்னு சொல்கிற இடத்துல எல்லாமே forming part மட்டும் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடைக்குது பென்ஷன் கிடைக்குது 3,800. ஃபுல் பென்ஷன் கிடைச்சது 2 மாதத்துக்கு. 2 monthsக்கு 3,800. 7,600. இன்னொரு 3 monthsல 3/4 கம்யூட் பண்ணிட்டார். 3/4 கம்யூட் பண்ணிட்டாருன்னா பேலன்ஸ் வந்து 1/4 இருக்கும். எவ்வளோ 950யா 950 being the regular pension. 3,800 ரூபாவில் எனக்கு 3/4 தராதிங்க சார், அது மொத்தமாக கொடுங்கன்னு சொன்னோன்னா 1,59,000 ரூபாய் கொடுத்தாச்சு.
Balance one fourth வந்து அவர் ரெகுலராக வாங்குறார். For the remaining 2 months he gets 950. Then what's the value? 1900. What about the gratuity? Gratuity. In this case, it is fully exempt. Government employee and the fully exempted. What about the commuted pension? Yeah, adu fully exempted in case of government employee. Upper taxable salary in this case being 80,700. 80,700. Government employee gross salary. Gross salary. Clear? Gross salary being 80,700. The provisions update fit panna. If he is an employee of a private company getting gratuity 1,90,000. Private employee and gratuity there. Scenario B. முதல் இருக்கிறதெல்லாமே as usual 43,200, 28,000, 7,600, 1,900 இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. கிராஜுவிட்டி கால்குலேட் பண்ணும்போது அதை முதல் கால்குலேட் பண்ணி ஆகும். For the calculation of gratuity, actual gratuity minus whichever is least is exempted. Whichever is least is exempt. Gratuity received being 1,90,000. Whichever is the least, A 15/26 last drawn salary, completed years of service and part thereof. Payment of gratuity act not covered அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடும்? half into 10 calendar months average salary into completed years of service will be taken. B வரும்போது limit 20 lakhs. C வரும்போது actual. The actual value in this case being 1,90,000. 1,90,000. இதில் half into completed years of service வரும்போது 30 years and 11 months 11 விட்டுருணும். 30 will be taken. நம்முடைய வேலையே 10 calendar months உடைய ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் ஒரு சர்ப்ரைஸ் வந்து என்னென்னா சேலரியில் எந்த சேஞ்சஸும் இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும். அதனால் நமக்கு இந்த 10 months கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தாலும் அதே நம்பர் வரும். ஸோ சம் சீம்ஸ் டு பி பிரிட்டி சிம்பிள். அப்போ இதுக்கு சேலரி எடுக்கும்போது எதுலாம் எடுத்துக்கணும்? பேசிக் எடுத்துக்கணும். ஃபார் த 10 months ஆவரேஜ் 5,400. டிஏ வரும்போது ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி வில் பி டேக்கன். 3,500ல 50% வந்து 1,750. Total being 7,150. Am I right? 7,150. 7,150. ஒவ்வொன்றும் ரெஃபரன்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி half into 7,150 into 30 போட்டிங்கன்னா what is the ultimate value? 1,07,250. Among the three, the least being this one is exempted. Balance is taxable. Taxable gratuity in this case being 82,750. I'll put that value here, 82,750. Commuted pension வரும்போது in this case, okay, commuted pension வரும்போது gratuity receive பண்ணியிருக்கிறார். அப்போ எவ்வளோ வரைக்கும் பென்ஷன் எக்ஸம்ஷன் வரும்? ஒன் தேர்ட். ஓகே, கம்யூட்டடாக இருந்துச்சுன்னா அப்போ 1,59,000
commuted pension is 1,50,000 into, as it is being 3/4, full commuted pension being 4/3. Adala 1/3 is exempted. Yes, come on, get me the value. 1,59,000 landi in the number exempted. I think 88,333 will be the answer, right? 1,59,000 is the total commuted pension. Adalanda 1,59,000 into 4/3 into 1/3. Then you will be getting 88,333 being taxable one. 88,333. Working note number 2. Now the total salary in B option being 2,51,783. In case option C, private company but gets no gratuity. Private da ana no gratuity case. First எல்லாமே same தான், ஒன்றும் பெரிய change இல்லை. This will have the impact only in calculation of commuted pension, taxable commuted pension. Gratuity இல்லை. As there is no gratuity, commuted pension exemption being 1,59,000 minus 1,59,000, which is 3/4. Upper total commuted pension into 4/3. Adala half is exempted. Half is exempted, right? As there is no gratuity. 1,06,000. 1,06,000 is the value. Now do the additions of all these values. 1,33,700 being the taxable value here. அப்போ இந்த வேல்யூ தப்பு. 1,06,000 இல்லைன்னு நினைக்கிறேன். 53,000 நினைக்கிறேன். Am I right? Yeah, this is 53,000. Working note number 3. Clear?